வணக்கம். ஒரு ஆச்சரியமான மற்றும் சுவாரஸ்யமான நடவடிக்கையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளிலும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வரும் விசில் மணிகளுக்கு பதிலாக சாதாரண மணிகளை பொருத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த திடீர் முடிவுக்கு பின்னால் என்ன காரணங்கள் உள்ளன? இது எப்படி அரசியல் சூழலை பாதிக்கும்? வாருங்கள், இந்த செய்தியின் முழு விவரங்களையும், பின்னணியையும், காரணங்களையும் ஆழமாக கண்டறிந்து பார்ப்போம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது டிஎன்எஸ்டிசி தனது பேருந்துகளில் சிக்னல் கொடுக்கவும், பயணிகளை அறிவிக்கவும் பாரம்பரியமாக நீண்ட காலமாக விசில் மணிகளை பயன்படுத்தி வருகிறது. இந்த விசில் ஒலி நகரங்கள், ஊர்கள், கிராமப்புறங்கள் என மாநிலம் முழுவதும் டிஎன்எஸ்டிசி பேருந்துகளின் அடையாளமாக இருந்து வருகிறது. பயணிகள் போக்குவரத்து நிலையங்களில் கூட்டமாக பயணம் செய்யும் காட்சிகளுடன் இணைந்து இது ஒரு நீண்டகால நடைமுறையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. தமிழ் திரையுலகின் பிரபல நடிகர் ஜோசப் விஜய் பிப்ரவரி 2024 மாதத்தில் தனது அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். இந்த கட்சியின் தேர்தல் சின்னமாக குறிப்பாக விசில் சின்னத்தை அறிவித்து பொது மக்களிடையே பரவலான கவனத்தை ஈர்த்தார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேச்சுக்கு உட்பட்டது. இந்த அரசியல் சூழ்நிலையில் சமீபத்தில் நடந்த ஒரு முக்கிய ஆய்வுக் கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த மாற்றத்தை பொதுவெளியில் அறிவித்தார். இந்த உத்தரவு மாநிலம் முழுவதும் உள்ள 20,000த்திற்கும் மேற்பட்ட டிஎன்எஸ்டிசி பேருந்துகளை நேரடியாக பாதிக்கும். பேருந்து தொடர்பு நிலையங்களில் உள்ள அனைத்து வாகனங்களிலும் இந்த மாற்றம் விரைவாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் மிக விரைவாகவும் திறம்படவும் செயல்படுத்தப்படும் என்றும், அரசு தேர்தல் காலங்களில் முழுமையான நடுநிலைமையை பேணுவதில் உறுதியாக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெளிவாக தெரிவித்துள்ளனர். இது முக்கியமாக பொது போக்குவரத்து வாகனங்களில் இருந்து வரும் விசில் ஒலி எந்தவொரு கட்சியின் சின்னத்தையும் மறைமுகமாக ஊக்குவிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்பதை தவிர்க்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் மேற்கோள் காட்டிய முதன்மை காரணம், டிஎன்எஸ்டிசி பேருந்துகளில் இருந்து தொடர்ந்து கேட்கப்படும் விசில் ஒலி தி.வி.கே. கட்சியின் தேர்தல் சின்னமான விசிலுடன் ஒத்துப்போகும் என்பதால் வாக்குறுதிகளுக்கு முன்னதாக அந்த கட்சியை மறைமுகமாக அங்கீகரிப்பதாகவோ அல்லது பிரச்சாரம் செய்வதாகவோ கருதப்படுவதை தடுக்கும் நோக்கம் கொண்டது. இதன் மூலம் அரசு முழு அரசியல் நடுநிலைமையை உறுதிப்படுத்துவதாக அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை பொது உள்கட்டமைப்புகளான அரசு பேருந்துகளில் தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடு குறித்து அரசு காட்டும் உணர்திறனையும் எச்சரிக்கையையும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இது அரசியல் வட்டாரங்கள், ஊடகங்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் விவாதத்தையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தேர்தல் அணுகுமுறைகளை பற்றிய புதிய கோணங்களை உருவாக்கியுள்ளது. டி.வி.கே. கட்சி தரப்பில் இந்த முடிவு ஒரு நியாயமற்ற மற்றும் அரசியல் நோக்கமுடைய நடவடிக்கை என்று கடுமையாக விமர்சித்து, தங்கள் கட்சிக்கு எந்தவொரு தவறும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பல எதிர்க்கட்சிகள் இந்த முடிவை அரசின் அதிகார பயன்பாட்டாக கண்டு விமர்சித்து பொது மக்களின் பாரம்பரியத்தை மீறுவதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பொதுமக்களிடையே இந்த முடிவு கலவையான கருத்துக்களை பெற்றுள்ளது. சிலர் அரசின் இந்த நடுநிலை முடிவை வரவேற்கிறார்கள், ஏனெனில் இது தேர்தல் நேரத்தில் சரியான அணுகுமுறை என்று கருதுகின்றனர். அதே சமயம் மற்றவர்கள் இதை ஒரு தேவையற்ற அரசியல் தலையீடு மற்றும் பாரம்பரிய விசில் ஒலியை இழக்கச் செய்யும் செயல் என்று கருதி எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இந்த முழு விவகாரமும் தேர்தல் ஆணையத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிகள், கட்சி சின்னங்களின் பயன்பாடு மற்றும் பொது இடங்களில் அவற்றின் தாக்கம் குறித்து ஒரு புதிய விவாதத்தை தொடங்கியுள்ளது. இது எதிர்காலத்தில் அதிகாரிகள் மற்றும் கட்சிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கலாம். இந்த விசில் மணி மாற்றத்தின் நீண்ட கால விளைவுகள், தேர்தல் பிரச்சாரங்கள், கட்சி சின்னங்கள் தேர்வு மற்றும் பொது உள்கட்டமைப்புகளின் பயன்பாடு என்பதில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் புதிய முன்னுதாரணத்தை உருவாக்கி எதிர்கால தேர்தல்களில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக மாறலாம். ஒரு சிறிய தொழில்நுட்ப மாற்றமாக தோன்றினாலும் இது பெரிய அரசியல் பின்னணி மற்றும் சூழ்நிலைகளுடன் தொடர்புடையது.
இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள், ஆழமான பார்வைகள் மற்றும் பகுதி விவரங்களுக்காக எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். சமீபத்திய புதுப்பிப்புகளை தவறவிடாதீர்கள்.